இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்குறது இலை பிரண்டை. இந்த பிரண்டையை நான் எப்படி வளர்த்தேன்னு சொன்னேன்னா, என்னோடய நண்பர் ஒருத்தவங்க மாடி தோட்டம் வச்சுருக்காங்க. அவங்க எனக்கு கொடுத்த விதை மூலியமா தான் இந்த இலை பிரண்டை வளர்ந்தது. நம்ம கிராமத்து சைடில் எத்தனையோ வகையான பிரண்டைகளை பார்த்துருப்போம். அதில் இந்த இலை பிரண்டையும் ஒரு வகையை சேர்ந்தது. நான் இந்த வீடியோவில் கடைசியில் மற்ற வகை பிரண்டையோட ஃபோட்டோவும் நான் அட்டாச் பண்ணியிருக்கேன், பாருங்கள். இடையில் ஒருத்தவங்க வீடியோவில் சொல்லியிருந்தாங்க, பிரண்டையை வளர்த்தா நெகட்டிவ் வைப் தான் இருக்கும் அப்படி சொல்லியிருந்தாங்க. பட் நான் இந்த பிரண்டையை வளர்க்க ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு நல்ல ஒரு குட் வைப்பாகவே இருந்துச்சுன்னு சொல்லலாம். நான் நிறைய நாள் தனியாக இருக்கும்போது இந்த பிரண்டை செடிக்கிட்ட தான் போய் நிற்பேன். நிற்கும்போது எனக்கு ஒரு தனிமையே இல்லாத நான் ஒரு ஃபீல் பண்ணுவேன். ரெண்டாவது என்ன சொல்லணும்னா, இந்த பிரண்டையால் எனக்கு நிறைய குட் வைப்ஸ் தான் கிடச்சிதுன்னு சொல்லணும். அந்த வைப்பெல்லாம் நான் நிறையா குட்டாகவும் ஃபீல் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்களும் இலை பிரண்டையை வளங்க.